ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரூபா நோட்டில் இருக்கிற மாதிரியான எஃபெக்ட் ஃபோட்டோஷாப்பில் எப்படி சிம்பிளாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதோட இமேஜ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து 2000 பிக்சல்ஸ், ஹைட் வந்து 1336 பிக்சல்ஸ், ரெசல்யூஷன் 150 வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இமேஜை அன்லாக் பண்ணிக்கிறேன். அன்லாக் பண்ணிவிட்டு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கிற இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் ஆயிரும். லேயர் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் F5 அடிச்சிங்கன்னா ஃபில் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா எடிட்குள்ளே போயிட்டு ஃபில்லுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் கண்டென்ட் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும், டைலாக் பாக்ஸ். அதில் வந்து 50% க்ரே கொடுத்துக்கோங்க. ஒபேசிட்டி 100% கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ண லேயரை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு ஃபில்டருக்குள்ளே போனீங்கன்னா ஃபில்டர் கேலரி, அதுக்குள்ளே ஹாஃப் டோன் பேட்டர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா சைஸ் வந்து 4ல் இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட் 0 அண்ட் தென் பேட்டர்ன் டைப் வந்து டாட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் ஃபில்டருக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபில்டர் கேலரி. இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா டோன் எட்ஜஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது கொடுக்க போகிறோம். ஸோ கீழே அப்படியே வந்தீங்கன்னா டோன் எட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இமேஜ் பேலன்ஸ் வந்து 25 அண்ட் ஸ்மூத்னஸ் வந்து 11, கான்ட்ராஸ்ட் வந்து 0 கொடுத்துட்டு ஹிட் ஓகே கொடுத்துருங்க. அகெயின் மறுபடியும் நம்ம ஃபில்டருக்குள்ளே போனோன்னா ஃபில்டருக்குள்ளே கீழே வந்தீங்கன்னா டெஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே 12 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா அது டிஃபால்ட்டாக அமௌண்ட் வந்து 50ல் இருக்கும். நீங்கள் அதை 100ஆக சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா மெயின் இமேஜுக்கு வந்துடுறேன். நான் இது கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துறேன். இதுக்கு முன்னாடி நான் கொடுக்கல, ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். இமேஜ்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு போனீங்கன்னா ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. இது நான் கொடுத்துருக்குற அமௌண்ட்டே நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் இமேஜுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் இதை ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இமேஜ் இந்த லேயரை நான் விசிபிள் பண்ணிக்கிறேன். விசிபிள் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற லேயர்ஸ் இதை நான் ஒரு நிமிஷம் மேலே இருக்கிற லேயர்ஸை வந்து ஹார்ட் மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஹார்ட் மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா கலர் ஆட் பண்ணணும். ஸோ நான் சாலிட் கலர்ஸ் எடுத்துக்கிறேன். கீழே வந்தீங்கன்னா சாலிட் கலர்ஸ் இருக்கும். இதில் ஒரு க்ரீன் கலர், இந்த கலரோட கோடு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த கலரோட கோட் பார்த்திங்கன்னா 0E3D00, இதுதான் இந்த கலரோட கோட். ஸோ இந்த க்ரீன் கலர் கிடைக்கும். இந்த கலரை வந்து நான் ஸ்க்ரீன் மோடுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ்.